ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை பொரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 4 கப் பொரி எடுத்து 1 கப் பொடிச்ச வெல்லத்தை எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. அந்த பொடிச்சு வச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் ஏற்றி அது கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கணும். அது நல்லா கரைச்சி கொஞ்சமாக தண்ணி விடணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கரைச்சி அது நல்லா கரைச்சி வந்தோடனே தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு கட்டி பிடிக்காமல் கலந்துட்டு அதை தனியாக ஓரமாக வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன குட்டி பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கணும். தேங்காயை பல்லாக நறுக்கி வச்சு அந்த தேங்காயை கீறி 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சமாக கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இந்த நெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடணும். ஹீட் ஆகி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயை நம்ம இதில் போட்டு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிக்கிட்டே கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கீழே விழுந்துடாமல் நல்லா எல்லாத்தையுமே கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்பவும் கறியிடக்கூடாது. அதை எடுத்து நம்ம வச்சுருக்க பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய வாணலி எடுத்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை நம்ம மறுபடியும் இந்த வாணலியில் வடிகட்டி விட்டுக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் கல் மண் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து அதில் விட்டுக்கணும். விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கணும். எவ்வளோ கல் மண் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டஸ்டெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சா, இப்போ கொஞ்சம் நம்ம பிடிச்சி வச்சுருந்த ஏலக்காயையும் சுக்கு பொடியையும் நம்ம கொஞ்சம் பதம் வந்தோடனே நம்ம போடணும். இதுக்கிடையில் நம்ம கொதிச்சு வந்த அந்த வெள்ளைக்கப்பாக எடுத்து ஒரு பவுலில் தண்ணி விட்டு நம்ம உருட்டி பார்த்து பதம் வந்துருச்சான்னு பார்க்கணும். இன்னும் வரல, நமக்கு தக்காளி பதம் தான் வந்திருக்கு. இன்னும் வரலை, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணணும். இப்போ கொஞ்சம் வந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா தண்ணியில் விட்டு நம்ம உருட்டிக்கணும். நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு இப்போ கொஞ்சம் உருட்ட வருது. இதை அப்படியே நம்ம அடுப்பு மேலே டங்குன்னு போடணும். அந்த பதம் தான் டங்கு பதம்னு சொல்கிறது. அந்த டங்கு பதம் வந்தோடனே நம்ம ஒரு ஸ்பூன் சொல்கிறது. அந்த டங்கு பதம் வந்தோடனே நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பதம் மாறாமல் இருக்கும். இப்போ தான் நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காயும் சுக்கு பொடியையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெள்ளை பாகை எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கார்த்திகை பொரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி அடியில் வரைக்கும் எந்த பக்கமும் சேராத ஒரே மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் வெள்ளைப்பாகு சேர்கிற மாதிரி நம்ம 2 இதையும் வச்சு மிக்ஸ் பண்ணால் நமக்கு இப்போ சூப்பரான கார்த்திகை பொரி தயார். தேங்க்யூ.